இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான கேரட்டு. இதை தோல் சீவிருக்கேன். இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை வச்சு துருவிக்கிடுவோம். ஒரு மீடியமான கேரட்டு துருவியாச்சு. ஒரு பல்லு பூண்டு, இதையும் இதில் துருவிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பல்லு பூண்டை அதையும் துருவியாச்சு. இப்போ ஒரு சின்ன அளவு ஒரு இஞ்சி துண்டுப்பா, இதையும் இதில் துருவியாச்சு. இது சக்கை, இஞ்சியில் உள்ள நாறு, இதை தூக்கி வெளியே போட்டுருவோம். இப்பப்பா நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை நம்ம பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். பொடிசாக நறுக்கி நம்ம போட்டுக்கிடுவோம். ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் ஜாஸ்தி இருந்தால் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு தான் வீட்டில் இருக்குது, அதனால கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இதையும் பொடியாக நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலை நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போப்பா நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன், தோல் உரிச்சு. இதை போட்டு சாப்பரில் போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன், இதையும் இந்த சாப்பரில் நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இதை சாப்பரில் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இப்போப்பா நம்ம தக்காளியையும் வெங்காயையும் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்படி சாப்பர் வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. கையில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இது கடலை மாவு. இந்த கடலை மாவு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வந்திருக்கு. இப்போ இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். கடலை மாவு புரோட்டீன் இருக்குப்பா. ஜீரணத்துக்கு நம்ம பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இது வெயிட் லாஸ்க்காண்டி பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். இப்பப்பா இந்த மாவில் போடுறதுக்காண்டி நான் ஒரு 10 மிளகு கல்லில் போட்டு இடிச்சுக்குருவோம். கொஞ்சோண்டு சீரகம்ப்பா, இதையும் இதில் போட்டுக்குருவோம். இதை இப்போ நல்லா நுணுக்கிக்கிடுவோம். நம்ம சீரகத்தையும் மிளகையும் நுணுக்கிட்டோம். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கேரட்டு இதெல்லாம் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்குருவோம். இப்பப்பா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. தக்காளியிலையும் வெங்காயத்துலையும் தண்ணி இருந்தனால இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதாவது நம்ம தோசை ஊற்ற போகிறோம், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா, கெட்டியாக இருக்குது. லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன்ப்பா. இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். தோசை சட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். தோசைக்கல் சூடாயிடுச்சுப்பா. நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்குருவோம். கடலை மாவில் பச்சி மிச்சர் இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வயிறு உப்பும். நான் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்பாது. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்படி மெதுவாக நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் அடுப்பை மீடியத்தில் வச்சு உங்களுக்கு வேக விட்டுருக்கேன்ப்பா. இப்போ மேலே நல்லா வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம செக்கெண்ணெய் வாங்கியிருக்கேன்ப்பா. இது நல்லெண்ணெய். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்குமே தான் நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். சும்மா இதில் ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். செக்கெண்ணெயில் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கப்பா. ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க வெயிட் லாஸில் இருக்குமே தான். இப்போ மேலே நல்லா வெந்துருச்சுப்பா. இதை நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கம் 2 நிமிஷம் மீடியத்தில் வேக விடுவோம். இப்பப்பா நம்ம 2 நிமிஷம் வேக விட்டுட்டோம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா, சூப்பராக இருக்குது. அம்மா உங்களுக்கு வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் இதுக்கு வீட்டில் நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், இல்லாட்டா சாம்பார் வச்சுக்கலாம். இல்லாட்டா என்ன செய்யுங்க, ஒரு கொஞ்சோண்டு தயிர் போடுங்க, கொஞ்சம் வெங்காயம் போடுங்க, கேரட்டை துருவி போடுங்க, கொஞ்சோண்டு உப்பு மிளகு போட்டு அப்படியே நல்லா அடித்து தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.